வெல்கம் பேக் மை சேனல். நான் உங்கள் ரசித். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெட்டை வந்து ஃபுல்லாக வந்து இன்டீரியர் க்ளீன் பண்ண போகிறோம், ப்ளஸ் எக்ஸ்டீரியர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டீரியர் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உங்களுக்கு நீங்கள் கடைக்கு போய் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 500-600 ஆயிரும். அதை நம்ம வீட்டிலே எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மரில் வந்து ரொம்பவே வெயில் வந்து ஓவரு. அதனால் நம்ம எப்போதுமே வந்து காருக்கு வந்து கண்டிப்பாக கவர் வாங்கி போட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலே விட்டு தான் வச்சுக்கோங்களேன், காரோட பெயிண்டோட கலரும் வந்து மங்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் உள்ளே வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கும். நம்ம சப்போஸ் எங்கேயும் கிளம்ப பார்த்தீங்கன்னா கார் உள்ளேயும் ஹீட்டாக இருக்கும், டக்குன்னு கிளம்ப முடியாது, ஏசி போட்டு ஆன் பண்ணி தான் கிளம்ப மாதிரி இருக்கும். இப்போ நம்ம காரை வந்து சென்டராக விட்டுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் வந்து அந்தளவுக்கு எட்டாது, அதனால் வீட்டோட வந்து சென்டராக விட்டுக்கிறேன். நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் ரிவல்ஸ் எடுத்து பையை பார்த்து விட்டுடலாம். அப்போனா தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் இந்த சைடும் க்ளீன் பண்ண முடியும். அந்த சைடு நம்ம இடம் வந்து கொஞ்சம் கம்மினால் இந்த சைடும் அந்த சைடும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வைக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து காரை வந்து சென்டராக விட்டுருக்கேன். சென்டராக விட்ட பிறகு நீங்கள் வந்து நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். காரோட இன்டீரியர் க்ளீன் பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேக்கம் க்ளீனர் வேணும். அந்த வேக்கம் க்ளீனரை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே இன்டீரியர் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும். நம்ம கைட் க்ளீன் பண்ணால் ரொம்பவே லேட் ஆகும். வேக்கம் க்ளீனர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணால் நல்லா ஈஸியாகவும் இருக்கும். அதை நான் வாங்கி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த வேக்கம் க்ளீனர் தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக இன்டீரியர் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதோட பெர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதேமாரி வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக்கம் கிளீனரோட ஒயர் வந்து நீளமாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு காணலை அப்படின்னா அந்தமாரி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒயர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, வச்சு மாட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒயர் பாக்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சு ப்ளக்கில், இப்போ இதோட இது ப்ளக்கை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணியாச்சு. பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பைப்பை வந்து நம்ம இந்த இதில் கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து வேக்கம் கிளீனர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வேக்கம் கிளீனர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்கும், ஈஸியாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பட்டன் தான், அந்த 1 மாதிரி இருக்கும், அதை ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். அந்த 0 மாதிரி இருக்கும், அதை அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். இந்த 2 சிம்பிள் தான் இருக்கும் மேக்ஸிமம். நம்ம இன்டீரியர் க்ளீன் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டை தான் நம்ம இன்றைக்குமே க்ளீன் பண்ணணும். ஃப்ரெண்ட்லேருந்து அப்புறம் பேக் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம ஃப்ரெண்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் மேட் இருக்கும், அந்த மேட்டை வந்து தூக்கிடுங்க. அந்த மேட்லேயே நிறையா மண் கிடக்கும், அதை நம்ம கடைசி க்ளீன் பண்ணிக்கலாம். மேட்டை எடுத்து ஒரு இடத்துல வச்சுருங்க. எல்லா மேட்டையும் 4 மேட்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த மேட்டு கீழேயும் நம்மளுக்கு வந்து நிறையவே டஸ்ட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் மேக்கம் ஆன் பண்ணி நீங்கள் பையன் இந்த மாதிரி எழுத்திங்க அப்படின்னா சின்ன சின்ன மண்ணெலாம் அப்படியே வந்துடும். ரொம்ப பெரிய பேப்பர் கிடந்துன்னா அதை வெளியே எடுத்து போட்டுருங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மண் வந்து உங்களுக்கு நல்லாவே இழுத்துரும். ஆனாலும் அந்த தூசி வந்து இருக்கும், சின்ன ரொம்ப மைனேட் தூசி இருக்கும், ஆனால் ஓரளவுக்கு கவர் ஆகி வெளியே வந்துடும். இப்போ இந்த மாதிரி கேப்லலாம் நல்லாவே எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னா ஃப்ரெண்டில் மட்டும் தான் எடுப்போம். அது நீங்கள் அங்கே போய் விட்டாலுமே ஸ்டோரில் போய் விட்டாலும் இந்த மாதிரிலாம் க்ளீன் டீப்பாக பண்ண மாட்டாங்க, லைட்டாக தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்கெங்கே கேப் இருக்கோ எல்லா கேப்லேயும் நீங்கள் இது பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே க்ளீனாக இருக்கும் வண்டி. அது எனக்கா சீட்லேயே அந்த ஸ்டிச்சிங்லலாம் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயும் தூசி இருக்கும், இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டம். இதை மாதிரி வச்சு இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதனால் எங்கெங்கே கரெக்ட் சின்ன சின்ன ஹோல் இருக்கோ இது உள்ளே போதோ அதை மாதிரி வச்சு செட் பண்ணி நீங்கள் லைட்டாக ஒரு இழுத்தீங்க அப்படின்னா எல்லா இதுவுமே க்ளீன் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் மேலே விண்டோ கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம க்ளீன் பண்ண போய் ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து டஸ்ட்டு வந்து இருக்கும், அதை வந்து யாருமே கவனிக்க மாட்டாங்க. அதையும் நம்ம வந்து இந்த கேப்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு மிரர் வந்து நம்ம சுவிட்சு போட்டோம் அப்படின்னு வச்சோங்களேன், சில நேரம் அப்படியே ஸ்டக் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் விண்டோ வந்து ஈஸியாக அப் அண்ட் டவுன் ஆகிடும். அது லைட்டாக ரொம்ப இருக்காது, லைட்டாக இருந்தாலும் எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த டோரை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் டோரு முதல்ல லெஃப்ட் சைடு முடிச்சாச்சு. அப்புறம் ரைட் சைடு நம்ம டிரைவர் சீட்டுக்கு வருவோம். டிரைவர் சீட்லேயே எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம அந்த ஸ்டெப்பில் எப்படி க்ளீன் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேட் எடுத்து போட்டுக்கோங்க. எனக்கு இந்த ஒரு மேட் கிழிஞ்சிருக்கனால அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக கீழே வந்து ரொம்பவே நிறையா கிடக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே மண் அந்த சின்ன சின்ன மண் வந்து மேக்ஸிமம் எப்படி டஸ்ட்டு உங்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூவில் உள்ள டஸ்ட்டு வந்து ஏறிக்கிறோம். அந்த கேப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஷூ கீழே, அந்த டஸ்ட்டு தான் வந்து நிறைய ஏறி இதில் வந்து நம்ம ஸ்டோர் ஆயிரும். அப்போ இப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ரொம்ப குப்பையாகி போய் கிடக்கும்.
ஒரு மந்த்லி எப்படியாவது வந்து ஒர்க்காவது க்ளீன் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணினா உங்களுக்கு நீட்டாக ஆயிரும் வண்டி. அப்போ உங்களுக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், வேறு யார் ஏறினாலும் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி நம்ம ரைடு போயிட்டு வந்தாலுமே கண்டிப்பாக அந்த மாதிரி டஸ்ட் ஏறிடும். அப்போ வந்து நம்ம டெய்லி க்ளீன் பண்ண முடியாது, மந்த்லி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு கிளாத்தை வச்சு நல்லா அந்த மாதிரி லைட்டாக அப்படியே தொடச்சி விட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படி கிடந்தது இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் பெடலு பிரேக்கு அதுலேயே எல்லாத்துலேயுமே லைட்டாக வேக்கம் வச்சு லைட்டாக இழுத்து துணி வச்சு தொடச்சிங்கன்னா ஒன்று முடிஞ்சிடும். அப்புறம் இந்த ஏசி வெண்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் வந்து உள்ள டஸ்ட்டு மாதிரி இருக்கும், அதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் வந்து நம்ம அந்த மாதிரி டோரு அந்த டோரில் இது பண்ணோம்ல அதே மாதிரி தான் சேம் தான். ஆனால் இதில் தான் நான் எல்லாமே வச்சுருப்பேன். சரி இதையும் நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே வரைக்கும் வச்சுட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட் ரொம்ப டஸ்ட் எடுக்காது, ஓரளவுக்கு எடுக்கும். ஏன்னா ஸ்டோரில் வச்சுருக்கிறது வந்து ஹை பவர் வச்சுருப்பாங்க, 2000 வாட்ஸு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து வாட்ஸ் கம்மி தான். எங்கிட்ட வாட்ஸு கூடது இருக்குது, பட் வந்து எங்கள் வீட்டில் வந்து செட் ஆகலை. அதனால் நம்ம சின்னதாக ஆர்டர் போட்டு வாங்கினோம். இந்த குட்டி பசங்களாம் வந்துட்டாங்க என்ன செய்தீங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்போ அங்கே என்ன க்ளீன் பண்ணோமோ அதே ஸ்டெப் தான் இந்த டோரையும் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். இந்த பவர் விண்டோவும் உங்களுக்கு டஸ்ட் ஏற ஸ்லோவாயிரும். நம்ம அந்த டோரில் என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ராசஸ் பண்ணணும். நம்ம ஏரியாவில் உள்ள குட்டி பசங்களாம் வந்துட்டாங்க என்னென்ன செய்தீங்க அப்படின்ட்டு. நம்ம ஜெட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லோடனே எல்லாத்தையும் ரொம்ப பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம். சரி இப்போ நம்ம இதுக்கு வருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் பிரேக் இருக்குது பார்த்திங்களா, அது பக்கத்தில் வந்து இந்த சின்ன இதெல்லாம் இருக்கும், நம்ம மொபைல் வைக்கிறதுக்கு காயின் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ப்ளேஸஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்பவே டஸ்ட் இருக்கும், அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பேக்கு நம்ம ஃப்ரெண்டு அந்த மாதிரி எடுத்தப்போ அதே மாதிரி தான் மேட்டை ஃபுல்லாக தூக்கிட்டு இப்போ பாருங்கள் பேக்கில் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் கூட ஒரு ஆள் தான் உட்காருவோம், பேக்கில் வந்து 3 பேர் இல்லை 4 பேர் உட்காருவோம். அதனால் ரொம்பவே டஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக பேக்கையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கவர் ஆகிட்டு. இப்போ இந்த மிஷினில் வந்து என்ன ஒரு இது பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பான உள்ளதை வந்து எடுக்க மாட்டேங்கி, லைட்டாக டாப்பில் கிடக்கிற மண்ணை மட்டும் தான் எடுக்கு. இந்தமாரி சின்ன ஹோலில் இருக்க மண்ணெலாம் எடுக்க மாட்டேங்கி. அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ப்ரெஷ் வாங்கி வச்சுருந்தேன் அமேசானில். அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் இப்போ நான் வந்து ஃபுல்லாக இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மேட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த சைடு கேப்பெல்லாம் ரொம்பவே டஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த மிஷினை எடுக்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சொல்லப்போனால். அதேனாக்கா மேட்டை ஃபுல்லாக 4 மேட்டை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வேக்கமில் மெயின் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருக்கும், அதை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பைப்பை இழுத்திங்கன்னா வந்துடும். அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இழுத்தீங்க, ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கலண்டுரும். நான் அந்த கலண்டுட்டு பார்த்தீங்களா அவ்வளோதான். இந்த கழட்டிட்டு அப்புறம் இந்த கேப் மாதிரி உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்டர் மாதிரி இருக்கும் உள்ளே, அந்த ஃபில்டரில் தான் வந்து எல்லாமே ஸ்டோராக இருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது, இது வந்து ஃபில்டரு, அது கீழே ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும். இந்த ஃபில்டரை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த ஃபில்டர் வழியாக தான் எல்லா டஸ்ட்டும் போகுதுன்னா ஃபில்டரில் ஹோலே இல்லை, ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் கிடக்கு பாருங்கள், டஸ்ட்டு மண் எல்லாமே சேர்ந்து கிடக்கு. அது இல்லாமல் குப்பையும் நிறைய குப்பை கிடக்கு. இப்போ நம்ம இதை வெளியே தட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் இதை வச்சு லைட்டாக அந்த செவத்தில் இந்த மாதிரி தட்டினீங்க அப்படி, செவத்தில் இல்லை கீழே தட்டினீங்க அப்படின்னா அந்த மாதிரி தூசியாக போகும், அதையும் லைட்டாக தட்டிக்கோங்க. எதுக்கு தட்ட சொல்கிறோம்னா அப்படின்னா தான் அடுத்தடுத்த இதில் வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணதுக்கு வந்து மிஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் நம்ம அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி எப்படி இருந்தோ அதே மாதிரி கரெக்டாக அந்த ஆரோ கொடுத்துருப்பாங்க, அதுலேயே அந்த ஆரோவை பார்த்து கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியான ப்ராசஸ் தான். வச்சுட்டு நம்ம வேக்கம் எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து மாட்டிக்கலாம். மாட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை வந்து இந்த கிளிப் மாதிரி இருக்கும், அதை வச்சு அமுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா அமுக்கினீங்க அப்படின்னா டைட்டாக வந்து ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான் கழிச்சு வேக்கம் ஃபுல்லாக நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி தந்திருப்பேன். நான் வேக்கம் போய் ஃபஸ்ட்டு வந்துருந்தேன். இந்த வேக்கம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப பவராலாம் இழுக்க மாட்டேங்குது கைஸ், ஒரு நார்மலான உள்ள பவராக தான் இழுக்கு. லைட்டாக மேட்டாப்பில் டஸ்ட்டை மட்டும் தான் எடுக்கு, ரொம்ப டீப்பாக வந்து இந்த டஸ்ட் எடுக்க மாட்டேங்கி. அப்புறம் தான் நெட்டில் சர்ச் பண்ணேன், இது வந்து சோஃபாவில் தான் ரொம்ப நல்லா எடுக்குமா.
வடிவேல் காமெடி மாதிரி ஆகிப்போச்சு. சல்லியாக நொறுக்கிட்டீங்களாடா அப்படி மாதிரி பார்த்தீங்களா, அதேமாரி சல்லியாக நொறுக்கிட்டு என்னோடய ட்ரைபேடு ஃபுல்லாகவே வந்து இந்த குட்டி பையன் வந்து தள்ளிவிட்டு உடச்சிட்டான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேளை என்னோடய மொபைல் வந்து விழுந்து உடையலை, ட்ரைபேடு தான் ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. என்னோடய ஃப்ரெண்டு தந்திருந்தான் காலேஜில், அது ரொம்ப பத்திரமா வச்சுருந்தேன். கடைசியில் அது உடஞ்சி போச்சு, யார் கண்டுபிட்டுன்னு தெரியல. சரி கைஸ், இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக மேட்டை ஃபுல்லாக விரித்து ஃபுல்லாக மேட்டை போட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து நம்ம காரோட ஃப்ளோர் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து டேஷ்போர்டு ஷீட்டு அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு லிக்விட் வேணும், அதான் அந்த டேஷ்போர்ட் பாலிஷு. இதை வச்சு நம்ம ஈஸியாகவே வந்து க்ளீன் பண்ணலாம். ரொம்பவே வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.